ஹாய், இன்னைக்கு வந்து என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, டே இன் மை லைஃப் vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து நான் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ ஆக்சுவலாக டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மணி ஆகுது. ஈவினிங் 4 மணி ஆகுது இப்போது. இப்போ தான் வந்து நான் வந்து ஏஞ்சிக்கிறேன்னா தூங்கிலாம் ஏஞ்சிக்கல, வீட்டு வேலை செய்யலாம் அப்படின்ட்டு ஏஞ்சிச்சேன். ஏன்னா காலையிலேருந்து ரொம்பவே வந்து பிஸியாக போயிட்டு இருந்துச்சு எனக்கு. காலையில் ஒரு 5:45க்கு எழுந்திரிச்சிட்டு அதான் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு சூடாக காலையில் டிஃபன்லாம் பண்ணிட்டேன். தோசை கொத்தமல்லி சட்னி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு என்ன பண்ணேன், ஒயிட் ரைஸு பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல். இதை வந்து லஞ்சுக்கு பண்ணிவிட்டேன். லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன். இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாகிடுச்சு எனக்கு. ஒரு 9 போயிட்டு போல் நான் படுத்துட்டு திரும்ப ஒரு 10 ஏஞ்சி வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு திரும்ப போயிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன். ஏன்னா இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து கண்டினியூஸாக வந்து ஒர்க் பண்ணவே முடியல சுத்தமாக. எதனாலனா ரொம்ப டயர்டாகிடுது. இப்போ காலையில் 5:45க்கு எழுந்திரிச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போலேருந்து 9 வரைக்கும் ஒர்க் பண்ணதில் ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதனால் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மத்தியானம் லஞ்சையும் வந்து முடிச்சாச்சு. மத்தியானம் லஞ்ச் வந்து நான் 3 மணிக்கு தான் சாப்பிட்டேன். ஏன்னா என்னால் அது வரைக்கும் எந்திரிக்கவே முடியல, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இப்படியே ப்ரெக்னென்சி டைமில் படுத்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு ரொம்ப சோம்பேறியாகிடும். 8th மந்த் வேறு ஆகிடுச்சு இப்போது ப்ரெக்னென்சி. அதுக்கப்புறம் நார்மல் டெலிவரிக்கு கஷ்டமாயிடும். இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவாக இருப்போம். இதுக்கு முன்னாடியுமே வந்து நான் ஆக்டிவாக தான் இருந்தேன். வீட்டு வேலை எல்லாமே செஞ்சுட்டு தான் இருந்தேன். இந்த மாதிரி டயர்டாக இருக்கப்போ அப்பப்போ ரெஸ்ட் மட்டும் எடுத்துப்பேன். மற்றபடி வீட்டு வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால மீதி இருக்கிற வீட்டு வேலையும் வந்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ ஏஞ்சி வந்தேன். சாப்பிட்டுட்டு ஒரு ரெடியாக வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. இங்கே ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளேயே வந்து துணி காய போட்டிருக்கோம். துணி காய வைக்கிற ஸ்டாண்ட் வச்சு. வேற வெளியே வந்து டக்குன்னு மழை பெய்யுது, டக்குன்னு வெயில் அடிக்குது. அதனால் வெதரை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. மழை பெஞ்சாலும் வந்து உள்ளே அடிச்சுட்டு வந்து காய போட்டு கொடி கட்டி காய போடுற அளவுக்குலாம் வந்து இங்கே ஸ்பேஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வந்து நாங்கள் வாங்கி வச்சுட்டு வீட்டுக்குள்ளாரே இப்படியே தான் வந்து காய போட்டுட்ருக்கோம். இந்த ஸ்டாண்டு வந்து எப்போ வாங்கினது அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அஜித் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ வெளியே போயிட்டு துணி காய போட தேவையில்ல, வெயிட்டை தூக்கிட்டு வெளியே நடக்க தேவையில்ல, துணியை எடுத்துகிட்டு வந்து சேர் மேலேயே வச்சுட்டு இங்கேயே காய போட்டுக்கோன்னு சொல்லிட்டு இது எனக்கு வந்து அஜித் வாங்கி கொடுத்தாங்க. இந்த ஸ்டாண்ட் வந்து எனக்கு அஜித் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அப்போலேருந்தே வந்து நான் வந்து வீட்டுக்குள்ளே தான் வந்து துணி காய போட்டுட்ருக்கேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிளில் எனக்கு இந்த டேபிளில் இந்த கிளாஸ் பாட்டில்ஸு, இது அப்புறம் இந்த டேபிளில் இந்த பேகு, இது எல்லாத்தையும் எனக்கு கிளியர் பண்ணுறதுக்குள்ளே போதும் நான் எதை தான் எடுத்து எங்கே தான் கிளியர் பண்ணி வச்சாலும் திரும்ப அது அதே இடத்துக்கு தான் வருது. அதை எடுத்து எங்கே வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது எல்லாத்தையும் பரண மேலே தூக்கி போடணும். பரண மேலே என்னால் வந்து ஏற முடியாது. அஜித் வந்தால் தான் பரண மேலே ஏறி இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு. இங்கோடு துணி இருக்குது, இதை மடித்து வைக்கணும். அதை மடித்து வைக்கணுமா? இப்போ இந்த ஒரு வேலை. இப்போ இந்த துணி ஸ்டாண்டில் இருக்கிறதையும் வந்து நான் வந்து மடித்து வைக்கணும். இது ஒரு வேலை. அப்புறம் வீடு கூட்டணும். வீடெல்லாம் ரொம்பவே டஸ்ட்டாக இருக்குது. வீடு கூட்டிகிட்டு இங்கே பார்த்திங்கன்னா பெட்ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி இத்தனை வேலைகள் இருக்கவே வந்து நான் இனிமேல் தான் எல்லாத்தையும் ஒன்றா பண்ணணும். ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போ தான். ஓகே, இப்போ வந்து 4 மணி ஆகிடுச்சா? உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே வந்து 4:15 ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு நான் ஒரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடுறேன். ஆக்சுவலாக இப்போ என்னென்னா, நான் வந்து 4:15க்கு டைம் காமிச்சேன். இங்கே தெரியுதுங்களா டைமு? 4:15க்கு காமிச்சேன். 1 ஹவரில் ஒர்க்கு முடிச்சிடுவேன். இப்போ மணி 5:30 ஆச்சு. என்ன ஒர்க்கு முடிஞ்சிருக்குன்னா, இதில் துணி மடித்து வச்சேன், இங்கே இருக்க துணியை அதே வச்சேன், இதில் இருக்க துணியெல்லாம் மடித்து வச்சேன். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளார துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது மட்டும்தான் இப்போதைக்கு நான் பண்ணியிருக்கேன். இல்லை இன்னொன்று இதோ இருங்க வரேன். கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி டீ காஃபிக்கு பாலும் வந்து காசிட்டேன். பாத்திரமும் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இந்த வேலை தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் வந்து வீடு பெருக்கி துடைக்கணும், தெரு பெருக்கி கோலம் போடணும். இந்த வேலைலாம் இன்னும் பெண்டிங் இருக்குது. நான் போயிட்டு இதை முடிச்சுட்டு வரேன். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. இன்னும் நான் வேறு ஃப்ரெஷ்ஷனப் ஆகணும். ஓகே, முடிச்சுட்டு பார்க்கலாம். பாய். ஆக்சுவலாக இந்த கோலம் போட்டு கிட்டத்தட்ட 1 வீக் ஆகிடுச்சு. லாஸ்ட்டு ஃப்ரைடே போட்டேன். அதுக்கப்புறம் நான் போடலை. ஏன்னா டெய்லி குனிஞ்சு போடுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அதோடு இல்லாமல் டைமும் இருக்க மாட்டேங்குது. அதனால் இந்த ஃப்ரைடே வந்து இந்த மாதிரி வேறு ஒரு கோலம் வந்து போட்டிருக்கேன். திரும்ப அடுத்த ஃப்ரைடே தான் கோலம் போடுவோன்னா என்னன்னு தெரியல. இப்போ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாச்சு.
ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி வெள்ளிக்கிழமை தலை குளிக்கலாம் அப்படின்ட்டு தலை குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸ்கின் கேர் இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் வந்து இன்னிலேருந்து ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணுறேன். பிகாஸ் நான் இந்த ஸ்கின் கேர்லாம் வந்து 3 to 4 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் கடைசியாக இப்போ ஒரு 7 மந்த்ஸாக வந்து நான் எந்த ஒரு ஸ்கின் கேருமே வந்து பண்ணுறதே இல்லை. ஏன் அப்படின்னா சரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், எதுக்கு ஸ்கின் கேர்லாம் பண்ணணும், அது ஏதாச்சும் பேபிக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நான் ஸ்கின் கேரே பண்ணாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆர்என்டிலாம் பண்ணி பார்த்ததுல தான் வந்து ஸ்கின் கேர்லாம் பண்ணலாம் சேஃபான ப்ராடக்ட்ஸ் வச்சு அப்படின்னாங்க. சரி நம்மளும் ஆல்ரெடி இதை வந்து 2-3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோமேன்ட்டு நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த கார்னியர் விட்டமின் சி சீரம் தான் வந்து வாங்கியிருந்தேன். கார்னியர் விட்டமின் சி சீரமும் அப்புறம் பாண்ட்ஸில் வந்து அந்த ஜெல் டைப்பில் ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்கும், ஹைட்ராஸ் எனிமோ சம்திங் எல்ஸ் வரும், அந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்கும். இது ரெண்டுத்தையும் தான் வந்து நான் பர்பிள் ஆப்பில் வந்து ஆர்டர் போட்டு வாங்கினேன். இது ரெண்டு. அதுக்கப்புறம் ஒரு சன்ஸ்க்ரீன் ஒன்று, லாக்மி டிண்டட் சன்ஸ்க்ரீன் ஒன்று வாங்கினேன். எங்கன்னா வெளியே போகிறோம் அப்படின்னா டக்குன்னு மேக்கப் போட்டு போகிறத விட அந்த டிண்டட் சன்ஸ்க்ரீன் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குமே அப்படின்றதுனால. ஸோ சன்ஸ்க்ரீன், சீரமு, மாய்ஸ்சரைசர் இது ரெண்டு மட்டும் வீட்டில் இருக்கிறச்ச வந்து நான் போடுவேன். நான் மெயினாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கனாலே இந்த 2 சன்ஸ்க்ரீன் தான். அதுக்கப்புறம் வந்து நைட் க்ரீமுன்னு ஒன்று இருக்குது, ப்ளம்மில் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ப்ளம்மில் நைட் க்ரீமு, இந்த டீ ட்ரீ ஆயில் இன்ஃப்யூஸ் பண்ண மாதிரி ஒரு நைட் க்ரீம் இருக்கும். அதை வந்து எப்போயாச்சும் ரொம்ப ரேர் கேஸ் வீக்லி ஒன்ஸ் தான் வந்து போடுவேன் நான் அந்த நைட் க்ரீமை. ஏன் அப்படின்னா அது வீக்லி ஒன்ஸ் தான் போடணுமா அப்படின்றதுலாம் இல்லை, எனக்கு அப்போ தான் ஞாபகம் இருக்கும், எனக்கு எப்போ ஞாபகம் இருக்கோ அப்போ தான் வந்து போடுவேன், டைம் இருக்கோ அந்த மாதிரி பார்த்து போடுவேன். நீங்கள் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணணும், இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணணும், இந்த சீரம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ யூஸ் பண்ணுங்கள். ஆனால் எது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு வாட்டி பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை கம்மியான குவான்டிட்டி இருக்கிறதுலே கம்மியான எம்எல், கம்மியான கிராம்ஸ் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய பேக்கெலாம் வாங்கிக்கோங்க. நான் வந்து சீரம் வந்து 50 ml சீரம் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த மாய்ஸ்சரைசரும் வந்து 200 கிராம்ஸ் மாய்ஸ்சரைசர் வாங்கினேன். ஏன்னா மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும் இந்த பாண்ட்ஸ் ஜெல். எனக்கு வந்து ஆயில் ஃபேஸுன்றதுனால எப்பயுமே வந்து ரொம்ப ஃபேஸ் ஆயிலியாக இருக்கும். ஆனால் இந்த மாய்ஸ்சரைசர் போட்டேன் அப்படின்னா எனக்கு ஆயில் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும், அப்சர்வ் ஆகும். நான் லைட்டாக ஒரு ஆயில் வந்துச்சுனாலும் ஒரு டிஷ்யூ வச்சு டேப் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா அந்த ஆயிலெலாம் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ ஸ்கின் கேர் பண்ணி முடிச்சுட்டு நான் போயிட்டு பொட்டு குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரணும். பிகாஸ் வெள்ளிக்கிழமைன்றதுனால பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பொட்டு இதெல்லாம் வச்சுட்டு வந்தாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்ஃப்யூம் வந்து ரீசெண்ட் டேஸாக இந்த வில்லாவிட்டாவில் வந்து ஆயிடுச்சு. இது ஆக்சுவலாக அஜித்தோட பர்த்டே கிஃப்ட்டுக்கு கிஃப்ட் பண்ணது. அவருக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸ் அவர் எடுத்துட்டார், அவருக்கு பிடிக்காத ஃப்ளேவர்ஸ் வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ போயிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வந்துடலாம். ஆஃப்டர் விளக்கேற்றி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து வீடே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆடி மாதத்துக்கு அதுக்கும் இந்த விளக்கெலாம் வந்து ஏற்றணும் அப்படின்னா காற்றுல நிற்கவே மாட்டேங்கிறது. ஃபுல்லாக அடிக்கிற காற்றுல வந்து வெளியில் வந்து விளக்கு அணைஞ்சு போயிடுது. இந்த மாதிரி தான் வந்து நான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு உடனே சைட்லேயே வந்து காஃபியும் போட்டுட்ருக்கேன். காஃபி போடுறப்ப வந்து உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்கோம், கந்த சஷ்டி கவசம் போயிட்டுருக்கிறது. நான் ஒரு 6 மணிக்கெலாம் ஈவினிங் விளக்கேற்றுறதுக்கு அப்போ வந்து சாமி பாட்டு ஏதாச்சும் போட்டு விட்டுருவேன். அப்படி இல்லைனா மார்னிங்கில் வந்து தூங்கி எழுந்த உடனே சாமி பாட்டு வந்து ஒரு வாட்டி போட்டு விட்டுருவேன். ஸோ இப்படி தான் வந்து எனக்கு இன்றைக்கான நாள் போச்சு. ஸோ காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்தோம் அப்படின்னா அஜித் வந்துடுவாங்க. அதுக்குள்ளே நைட்டு டின்னர் என்னன்ட்டு பிளான் பண்ணணும். ஒன்று வீட்டில் செய்வேன், அப்படி இல்லை அஜித் எங்கன்னா வெளில போகலான்னு சொன்னாங்கன்னா வெளியில் கிளம்பி போயிடுவோம் 2 பேரும். இப்படி தான் என்னோடய இன்றைக்கான டே போச்சு. வீக்லி ஒன்ஸ் இப்படி தான் இருக்கும், ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும் இந்த ஃப்ரைடேஸில். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களை பிடிச்சிது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஸோ மச். பை பை.